Welcome to GK Facts Tamil. Question number 1. In which year did Mother Teresa receive the Nobel Peace Prize? அன்னை தெரசா அம்மையார் எந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார்? A 1968, B 1979, C 1984, D 1974. Answer B 1979. ஏழை எளியவர்களுக்காகவே தமது வாழ்நாளை அர்ப்பணித்த தியாகச் சுடர் மதர் தெரசா அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 5 சர்வதேச தொண்டு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அம்மையார் 1979 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1980 பெற்றவர். Question number 2. Which country company used a robot to construct building? எந்த நாட்டு நிறுவனம் கட்டிடம் கட்ட ரோபோவை பயன்படுத்தியது? A சுவிட்சர்லாந்து, B அமெரிக்கா, C ஆஸ்திரேலியா, D ஜப்பான். Answer C ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய நிறுவனமான ஃபாஸ்ட் ஃப்ரிக் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஹாட்ரியன் எக்ஸ்ங்கிற ரோபோவை உருவாக்கியிருக்கு. இந்த ரோபோவோட வேலை செங்கற்களை அடுக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் போன்ற தொழில்நுட்பங்களால் இயங்குற இந்த ரோபோ 2015 கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குதா. இந்த ரோபோ 750 சதுர அடி கொண்ட கட்டிடத்தை 2 நாட்கள்ல கட்டி முடிக்குமா. ஆனா இப்போ இன்னும் அதை மேம்படுத்தப்பட்டு வெறும் 1 மணி நேரத்துல 750 சதுர அடி கட்டிடத்தை கட்ட முடியுதாம். இதுக்கு வழக்கமா பயன்படுற செங்கல்லை விட 23.6, 15.7, 11.8 அங்குல அளவில் இருக்கக்கூடிய ராட்சத செங்கற்களை பயன்படுத்துதான் இந்த ரோபோ. இந்த செங்கற்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 45 கிலோ எடை இருக்குதான். இந்த ரோபோ நிறுத்தப்பட்டிருக்கிற லாரிக்கு பின்னால செங்கற்களை அடுக்கி வச்சுட்டா போதுமா. கட்டடத்தோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி செங்கற்களை சரியா அடுக்கிறது, வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி செங்கற்களை பொருத்துறது, அதை சில செங்கற்களை வெட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்குமா. செங்கற்குக்கு நடுவில் வைக்கக்கூடிய சிமெண்ட் கலவைக்கு பதிலாக ஒரு சிறப்பான பசை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ரோபோல 3 மாடிகள் வரைக்கும் தாராளமாக கட்டலாம். ஏன்னா டெலிஸ்கோபிக் ஹேண்ட் இதுல பொருத்தப்பட்டிருக்கான். Question number 3. Which marine organism is known as fossil of sea? கடலின் புதை படிவம் என அழைக்கப்படும் கடல் வாழ் உயிரினம் எது? A கடல் வெள்ளரி, B சுறா மீன், C டால்பின்கள், D நட்சத்திர மீன். ஆன்சர் A கடல் வெள்ளரி. கடல் வெள்ளரி சி குக்கும்பர் இது சீனா உட்பட பல ஆசிய நாடுகள்ல இது விருப்ப உணவா இருந்துட்டு இருக்குது. விருந்துகள்லையும் பரிமாறப்படுது. இது முர்த்தோலி வகையை சேர்ந்த கடல்வாழ் உயிரினம். இந்த உயிரினமானது 60 கோடி ஆண்டுகளா பூமியில இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்று உயிர் வாழும் உயிரினங்கள்ல தொன்மையான உயிரினம் இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கடலின் வாழும் புதைப்படிவம் அப்படின்னே சிலர் அதை அழைக்கிறாங்க. பள்ளிக்கு வால் கட்டானா எப்படி முளைக்குதோ அது போல இதுவினுடைய உடம்பும் கட்டானா மறுபடியும் உயிர்ப்பு பெறும், தன்னால வளரும். இதனுடைய மரபணுக்களை ஆய்வாளர்கள் ஆர்வத்தோட ஆராய்ச்சிட்டு வர்றாங்களாம். இது பார்க்கறதுக்கு உருளை வடிவில் வெள்ளரிக்காய் போல இருக்கிறதால இதுக்கு இந்த பேர் வந்தது. Question number 4. How much vapor is released in one breath we exhale? நாம் விடும் ஒரு மூச்சில் வெளியாகும் நீராவியின் அளவு எவ்வளவு? A 6.8 மில்லிலிட்டர், B 9.9 மில்லிலிட்டர், C 17.5 மில்லிலிட்டர், D 18.5 மில்லிலிட்டர். ஆன்சர் C 17.5 மில்லிலிட்டர். நம் நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகள்
ஆல்வியோலையோட எண்ணிக்கை 45 50 கோடி. ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுக்கிறப்போ நாம 1 லிட்டர் காற்றை உள்ள இழுக்கிறோம். மூச்சு வெளியே விடும்போது 17.5 மில்லி லிட்டர் நீராவி நாம வெளியே விடுறோம். நுரையீரலை வலுப்படுத்துறதுக்கு தினமும் பருப்பு வகைகள், கீரைகள், காய்கறிகள், முழு தானியம், எலும்பிச்சை தேநீர், வெந்நீர் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரலை வலுப்படுத்துறதுக்காக பயிற்சிகளும் பிராணாயாமம், கார்டியோ பயிற்சி, லேசான உடற்பயிற்சிகள் இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் 15 ஆண்டு புகைப்பிடிச்சா 15 கோடி ஆல்வியோலைகளை நிரந்தரமாக இழப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால சராசரியா அவர் 34 ஆண்டு கால ஆயுளையும் இழக்க வாய்ப்பு இருக்காம். இவர்களுக்கு நுரையீரல் புற்று, நிமோனியா, இதய நோய்கள் இந்த மாதிரியான நோய்களும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். Question number 5. Which coffee bean was invented to replace the best Arabica bean in the world? உலகில் சிறந்த அராபிகா பீன் காபி கொட்டைக்கு பதிலாக கண்டுபிடிக்கப்பட்ட காபி கொட்டை எது? ஏ எக்ஸ்பில்சா, பி அராபிகா, சி லிபெரிகா, டி ரோபஸ்டா. ஆன்சர் டி ரோபஸ்டா. உலகில் இருக்கக்கூடிய காபி கொட்டை வகைகள்லயே மிகவும் சிறந்தது அரேபிகா பீன் அப்படின்னு சொல்றாங்க. பல ஆண்டுகளா உலக அளவில் சிறந்த காப்பியா இது விளங்கிட்டு இருக்கு. பிரேசில 2021 ஏற்பட்ட கடும் பனி காரணமா 2 லட்சம் ஹெக்டேர்ல பயிரப்பட்டிருந்த அரேபிகா பீன்கள் பாதிப்படைஞ்சது. ஹொண்டுராஸ், கொலம்பியா போன்ற நாடுகள்லயும் காலநிலை மாற்றம் காரணமா அரேபிகா விளைச்சல் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சான். இந்த அரேபிகா காபிக்கு மாற்றாக வியட்நாம் நாட்டுல புதிய வகை காபி பயிர் கண்டறியப்பட்டுச்சு. இதுக்கு பேரு ரோபஸ்டா அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எல்லா காலநிலையிலையும் சூழ்நிலையும் நல்ல விளைச்சலை தந்துதான். அதனால காரண பெயரா கூட இது ரோபஸ்டாங்கிறது அமைஞ்சது. வியட்நாம்ல நூயன்கிற விவசாயி சர்வதேச அளவுல உயர் ரக ரோபஸ்டா காபி பீன்களை உற்பத்தி செஞ்சுட்டு வந்தாராம். இவரது தோட்டத்துல விளைஞ்ச காபி கொட்டைகள் சந்தையில் விற்கப்படுற மற்ற காபி கொட்டைகளை விட 3 மடங்கு விலை அதிகமா. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.